திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அந்த வரலாற்று சிறப்பு என்ன சார்? அற்புதமான ஒரு தலம். அது ஒரு ஞான பூமினே கூட சொல்லலாம். முருகப்பெருமான் எத்தனையோ தலங்களிலே எத்தனையோ திருநாமங்களிலே கோயில் கொண்டு அருளாட்சி செய்து வந்தாலும் திருச்செந்தூருக்கு ஒரு தனி கணம் உண்டு. அதை நம்ம அடிப்படையா எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்த்தா, சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதற்குன்னு விரத முறை ஏதாவது நம்ம கடைபிடிக்கணுமா தம்பதிகா சேர்ந்து? 6 நாளும் கடுமையான விரதம் இருப்பாங்க. 3 வேளையும் உணவு உண்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆத்மார்த்தமா இறைவனை நினைச்சு அந்த முருகப்பெருமானை மனசார உருகி வேண்டுனாலே போதுங்க, அவன் நிச்சயமாக நம்ம வேண்டுகோளுக்கு செவிமடுப்பான்னு சொல்லி. திருச்செந்தூர் தான் கடற்கரை சமுதிரத்தை ஒட்டி இருக்கக்கூடியதான ஒரு தன்மை. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டுல 5 படை வீடு கடற்கரையை ஒட்டி அமையல. அது ஒரு தனி சிறப்பு கொண்ட படை வீடு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது திருச்செந்தூர் தான். அந்த அநாகத சக்கரத்துக்கு அதிபதியாக நின்று விளங்கக்கூடிய இறைவன் யாருன்னு சொல்லி பார்த்தா, ஆசை கொள்வது, ஏதாவது ஒன்றை பத்தி நினைப்பது, விரும்புவது அனைத்துமே மனம் தானே. அப்ப மனோகாரகன் யாரு? சந்திரன் தான். சந்திரன் தான் மனோகாரகன். அப்ப அந்த மனோகாரகன் தைப்பூச நாள் அன்னைக்கு பக்தர்கள் முருகனை நினைச்சு வீட்லயே வழிபடணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழிமுறை ஏதாவது இருக்கிறதா? அழகா வீட்டிலேயே தைப்பூசத்தன்னைக்கு விசேஷ பூஜை அழகா செய்யலாம். அந்த விசேஷ பூஜை